சங்கானியமாக எங்கே அப்புறம் எத்தனை கோழி காசா வருதுண்டா? கோழி வந்து கோழி கூட்டடிக்கு அம்மா ஒன்று ஜப்பு இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்கக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய காலமாக செய்கிறன்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களை தொடர்பு கொள்ளைக்க நாங்களும் வந்து ஒரு இதை காப்பாற்றணும். அதை விட எப்படா நாங்கள் விழுவோம்ட்டு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சும் காட்டணும் இல்லைம்மா. எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறேன். நீங்கள் இது மறியல் இருக்க கூட உங்களுக்காக நான் இருக்கிறேன் கழிச்சிருக்கிறேன். இப்போ வேறையும் ஃபுல்லாக முடிஞ்சா புறையன் அது சரி. அப்படின்னா நீங்கள் அவங்க சொன்னீங்களா லெவல் சீட் அடிக்கணும் என்றால் இது இப்படியே எடுத்த வைக்கே வட்டி வச்சு இருக்காங்கப்பா. இதுக்கே இந்த கோளுக்கு மட்டும் 3 4 5 6 7 பிளக் கோளுக்கு மட்டும் வச்சுருக்கிறீங்களே, அது அவங்க பாயிண்ட் கணக்கு தான் அவங்க காசு இருக்குது. இதை விட அப்புறம் ஃபுல்லாக செய்கிற கொண்டும் இல்லை. இது நோமல் அண்டு இல்லையே, இதுதான் ஃபுல் வயரிங். இதை விட அப்புறம் என்ன நோமல் முடியத்தான் தாரண்டா உங்களோட இஷ்டத்துக்கு செய்யலாது, நீங்கள் சொல்லலாம் செய்யலாது. இது ஒவ்வொரு பாயிண்ட்டை தான் பார்ப்பா நினைக்கிறேன். பல்பு கண்டா அந்த லைட் ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் மாதிரி தான் பார்ப்பா நினைக்கிறேன். அந்த இதில் எல்லாம் கூட 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 எல்லாம் காசு தானே தரங்கண்ணே. ஆறப்போ இவ்வளோ வேலையும் செய்ய விட்ட வேரிங் வேலையை அம்மாவை இவ்வளோ செஞ்சிருக்கிற அம்மா காசு இல்லை கூட வந்துட்டுது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நாய்க்கினி. இன்றைக்கு என்ன தினம்? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஹக் டே. ஷோ உனக்கு மைண்டு ஃபுல்லாக ஹக் டே கிஸ் டே இருந்தாண்டா. நான் சொன்னேன் இன்றைக்கி என்ன தினம்னு கேட்டால் நீ சொல்ல வேண்டியது நல்ல தினம்ண்டு. ஏன்டா ஆண்டவர் சொல்லிக்கார் நான் படைத்த 365 நாட்களுமே உனக்கு நல்ல நாள் தானேண்டு. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டாமோ நீங்கள் என்னத்தை மைண்டில் வச்சுக்கொண்டு அதான் நான் உன்னை கூப்பிட்றேன் வீடியோக்கு. ஏன்னா நீ சொல்ல குட்டியதா. சரி, அப்போ வந்து இன்றைய தினம் ஒரு நல்ல தினம். அதாவது வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து சங்கானைக்கு போகிறோம். ஸோ சங்கானைக்கு வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து சங்கானையில் வந்து நாங்கள் கோழிக்கூடு ஒன்று அடிக்க விட்டுருந்தோம். ஸோ வந்துட்டு எல்லோரும் அறிந்த ஒன்று வந்து அப்போ அந்த கோழிக்கூடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடித்து முடிஞ்சுதான். இப்போ கோழிக்கூடு அடித்து முடிஞ்சால் கோழிக்கூட்டுக்கு நாங்கள் என்னத்தை விடணும்? கோழியா. வா நைஸ், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் காய். முதல் பண்ணை விளைஞ்சானே. அப்படியா? கோழி பண்ணானா? அப்போ எத்தனை நாளைக்கு இருக்கா கோழி முட்டை விடும்? கோழி வந்து வளமையாக வந்து அந்த குஞ்சு பருவத்தில் வந்து விடாது. ஏன்னா ஒரு 3 மாதம் போனவர் வந்து ஒரு பருவம் வந்த பிறகு தான் ஒரு கிழமைக்கு இந்த விட தொடங்கின பிறகு 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு அப்படி டெய்லி விட்டு கொண்டு இருக்கும். சில டைம் இல்லாட்டி ஒரு நாளைக்கு 2 தரம் விடும். சாதாரணமாக எத்தனை மாதத்தில் கோழி முட்டை வளர்க்குறது? 3 மாதத்தில். 3 மாதத்தில் என்ன தனியாகவே விடுமோ? தனியாக விடும். சேர்ந்து விடலாம், தனியாக விடும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து கோழிக்கூடு முடிஞ்சுது. அப்போ வந்து அம்மாவுக்கு நம்ம என்ன வண்டி கொடுக்கணும்? கோழி வாங்கி கொடுக்கணும். என்னத்துக்கு? வளர்க்குறதுக்கு. ஏன்? சம்பாதிக்குதான், வருமானம் எடுக்கிறேன். அப்போ வந்து கோழி வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றே கூட இப்போ நம்ம வந்து வெளியாக்கள்கிட்ட போயிட்டு கோழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து விலையை வந்து கதைக்கணும். என்ன இப்போ எவ்வளோத்துக்கு தரப்போகிறீங்க, என்னத்துக்கு தரப்போகிறீங்க, இனி வந்து அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா, முட்டை இடுமா இல்லையா, முட்டை இட்டதா இல்லையா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து நிசாக்காட்டை வந்து நம்ம கோழி வாங்கிக்குள்ள அதுக்காண்டி வந்து அந்த கோழி வந்து முட்டை இடுமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவன் வந்து எங்களை அந்த ஹெல்பிங் திட்டத்துக்குள்ளே வந்துட்டு உள்வாங்கப்பட்ட ஒரு ஆள்ன்றபடியாக இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிள்ளையான வேலையை செய்ய மாட்டான்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நாங்கள் நிசாக்காட்டை வந்துட்டு கோழி வாங்கி கொண்டு போயிட்டு சங்கானி அம்மாவுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே கல்லில் 2 மாங்காய். ஏன் அப்படி சொல்கிறோம்? அப்படிதான் அப்படிதான் எழுதுட்டு நடக்க போகண்டே. ஐயா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவாட்ட வாங்குற வந்து அப்போ இவாவுக்கும் வந்துட்டு கோழியை விற்ற மாதிரி ஆகுது, அம்மாவுக்கும் வந்துட்டு கோழி போன மாதிரி ஆகுது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நாங்கள் சொன்னாங்க 25 பேட்டு கோழிக்கு 5 சேவல் வாங்குறேன்னு சொன்னாங்களே. அப்போ வந்து 30 கோழி வேண்டினா ஒரு கோழி ஃப்ரீயாக தரேன்னு சொன்னுவா நிசாக்கா. சொன்னவா செய்கிறா வரியா. அப்போ வந்து அந்த வகையில் நாங்கள் வந்து இன்றைய தினம் நிசாக்கா விட்ட இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அங்கேருந்து கோழி ஏற்றி கொண்டு போயிட்டு வந்து நம்ம சங்கானையை கொடுக்க போகிறோம். ஸோ கோழி வந்து என்ன ஏற்றிட்டு போகிறது? ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க. எத்தனை கோழி மொத்தம் ஏற்ற போகிறோம்? ஆட்டோலையா? எத்தனை கோழி ஏற்ற போகிறோம்? 32 சின்னதாக ஒரு வட்டாக பிடிக்கணும். என்னென்ன கோழியை கொண்டு வர தம்பி?
அது அதுக்குன்ற ஒரு கூடு வேணும் இல்லாட்டி அந்த கூட்டையும் கொண்டு போயிடலாம் என்ன உரப்பையிலையும் போட்டு கொண்டு வரல பெரிய கோழி இல்லை செத்து போயிடும் மூச்சு அடைச்சி அது சும்மா ஓட்டையில் விட்றேன் உரப்பைக்கு ஓட்டு நான் கோழிச்சா அது கொஞ்சம் இது நிற்கும் ஆனால் உரப்பைக்கு ஓட்டு கனவாளி கொண்டு வர அதை விட நம்மளோட காரம் இல்லை இன்றைக்கு வேற ஒரு காரில் இல்லை போகிறோம் அதான் இல்லை இப்படி என்ன செய்ய முடியும் நான் வந்து உரப்பையெல்லாம் இல்லை உரப்பையில் 5-6 மேல் ஓட்டையை போட்டு கோழி வந்து உள்ளுக்கு அடுக்குவோம் ஒரு கோழிக்கு ஒரு பேக்குள்ள 10 கோழி வச்சாலும் 3 பேக் தானே போட்டு விட்டுவாங்க இறக்குச்சிட்டானே மற்ற வந்து இப்போ இல்லாட்டி ஒன்றுமே தேவையில்லை 30 கோழி வந்து காருக்கு சும்மா வச்சு விட்டா என்ன கொக்கரை பறந்துருக்கேன் முட்டையை மட்டும் தான் கொள்ளலாம் தானே போகிறதுக்கு கிடையாது உடைஞ்சில்ல போயிடும் மூளையை பார்த்தியா காருக்கு ஒரு காருக்கு வர்ற முட்டை உடையாமல் இருக்குமா சரி அப்போ வந்து இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம் அதே நேரம் வந்து இன்றைய தினம் கதவை ஏதோ கொண்டு வந்து பூட்டுற மாதிரி காய்ச்சவங்க யாருன்னு சொன்னால் அந்த நிசாக்காட காப்பெண்டர் அவங்க வந்து அப்போ 1 லட்சம் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் காலமே நான் ஃபோன் பண்ணி கேட்டோம் அண்ணா அவங்க வந்து கதவை வந்து பூட்டையா இன்றைக்கு வந்தால் பூட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நீ பூட்டத்தானே வேணும் கதவை கூட வந்து அப்போ வந்து பூட்டுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த ஒரு வேலையும் வந்துட்டு நடக்கும்னு நினைக்கிறோம். வந்து அப்போ நம்ம வந்து போயிட்டு ஸோ நிசாக்கா வீட்டை போயிட்டு வந்து அந்த ஒரு அப்டேட்டையும் வந்து பார்த்து கொண்டு அப்படியே அங்கே இருந்து வந்து நம்ம கோழியை வந்துட்டு என்ன செய்யலாம் இப்படி ஏற்றலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் போட்டுட்டு 7 மண்டா கோழியை அப்படியே ஏற்றி கொண்டு போயிட்டு சங்கானையில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் சங்கானையில் அந்த தம்பி என்ன அவர் வந்து அந்த கோழிக்கூட அடித்து திரண்டு வந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் உண்மையிலே வந்து காசு 1 ரூபா கூட எங்கள்கிட்ட இன்னும் வேண்டையில். அதே நேரம் 70,000 சொல்லி உடனே வந்துட்டு ரேட்டு சொல்லிட்டார். நாங்கள் ஒரு தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வரையில் ஆள் ஃபோன் பண்ணி அண்ணா கணக்கு பார்த்தா எல்லாம் கையும் கணக்கும் சரியாகுது எனக்கு பெருசாக ஒன்றும் வராது போல் இருக்கேன். அப்போ நான் சொன்னேன் உண்மையிலே வந்து எங்களை நம்பி ஒரு வேலை செய்ய வந்து நாம் வந்து அப்படி மனச்சாட்சி இல்லாமல் நடக்க மாட்டோம். நீங்கள் எதுக்கு வந்து பில்லுகள் எல்லாத்தையும் வச்சுருங்க அப்போ நாங்கள் ஏதாச்சும் பார்த்துக்கிது செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வகையில் சுவிஸில் இருக்கிற அக்காவரால் வந்து அந்த கோழிக்கூட்டு பொறுப்பை வந்துட்டு தான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தால். அதே நேரம் இன்னும் ஒரு கேரளாவில் இருக்கிற அம்மா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோழிக்கண்டில் நான் அன்றைக்கே சொல்லி இப்போ வந்து அதாவது காங்கே அண்ணாக்கா சங்கானே அம்மாக்கா நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றது சொன்னப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து அவங்களுக்கு பைக்குக்கான ஹெல்ப் வந்து கிடைச்சிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு சங்கானே அம்மாவுக்கு நீங்கள் வந்து கோழிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சங்கானே அம்மாவோட கோழிக்கு வந்துட்டு இப்போ நம்ம அவங்கள்ட்ட தான் வந்து காசு வந்து வாங்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து கதைக்கவும் இல்லை நம்பரும் வந்து தேடித்தான் எடுக்கணும் காசும் வந்து அவங்க இன்னும் அனுப்பவும் இல்லை வந்து. பட் இருந்தாலும் நிசாக்காக தான் வந்து அந்த காசு வந்துட்டு போகுது. ஸோ நம்ம கோழியை வந்து வாங்கி போட்டு எவ்வளோன்றதை பார்த்துட்டு வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அந்த அம்மாக்கோ அக்காக்கோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நிசாக்காட நம்பரையும் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிசாக்காகே டிரெக்டாக வந்து அந்த காசு வந்துட்டு போயிடும். ஸோ அலுவலை வந்துட்டு பொறுப்பேற்று அதை வந்து நம்ம வழிநடத்தி செய்ய போகிறது மட்டும்தான் நாங்கள். ஸோ ஃபினான்சியலாக எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளாலே வந்துட்டு அப்படியே டிரெக்டாக வந்துட்டு லிங்க் ஆகிக்கொள்ளும். சரியா? அப்போ நம்ம இப்போ ஏன் இருக்குது மூசாப்பா வர கிடக்கு எனக்கு வைக்கலையே நீங்கள் துறைச்சிடல வந்து நீங்கள் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ தானே இங்கே வந்தா அப்புறம் அதே இது வந்து நம்ம இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக அடுத்த வீடியோ பிரதான் மெருமையின் வேத்தன்றதை நீங்கள் என்ன சொல்ல அறிஞ்சிருப்பீங்க. எப்படா சொல்கிறேன் தெரியாங்கடா. நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிடுவோம். ஸோ வெளுக்கிட்டு இவ்வளோத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நான் சொன்னேன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பேர்க்கக்கூடிய காரணம் இருக்குது. சரிதானே? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து வெளுக்கிடுவோம். ஸோ வெளுக்கிட்டு சிறுபட்டி கிட்ட போய்ட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே அடிக்கிட்ட கேளா ஓ அண்ணா கோழி கொண்டு போவீங்களா? எங்க கொண்டு வரேன்னு சொன்னீங்களா அம்மாக்கு? ஆமாம் ஆமாம் வருவேன் நான். என்னத்துல என்ன கொண்டு போறது அதுதான் தெரியல என்னென்னு கொண்டு வரலாம். காரில் கொண்டு வரலாக்கா காரில் கொண்டு வரலா கோழி அது உண்டைக்கு எங்கட காரம் இல்லைன்னு சேஸ் போல கொடுத்துட்டேன். இது காரில் கொண்டு வராது என்னத்தில் கொண்டு அவங்க கதை கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல அப்படியே வரி நம்ம என்ன சொன்னா சாமான்களை வாங்கி வச்சிருவீங்க வாங்குறேன்னா வாங்கி வைக்கட்டா இல்லாட்டி தாங்கள் வாங்குறேன்னா தங்களுக்கு சொல்ல வேணுமா? நான் சொன்னேன் உங்களுக்கு அவங்களே வேண்ட சொல்லுங்க உண்டு. நான் சொல்ல லேட் ஆகிட்டுது இல்லை நீதான் நேரத்துக்கு சொல்லி இருக்கணும் சொல்லிட்டு வச்சுட்டேன். என்ன இப்படியே நீங்க 8:30 மணிக்கு எடுக்கிறீங்க? ஆமாண்ணா நான் சொன்னேன் நேரத்துக்கு சொல்லி இருக்கலாமே அக்கா. ரெண்டா சரி இப்போ இப்போ நாளைக்கு தான் வரப்ப ரெண்டே சொல்லுங்க. சரி அண்ணா சரி. மற்றது நாங்க
வாங்குவோம்னு சொன்னீங்களா நீ புனைச்சல ஐயோ நாங்கள் வாங்குவோம்னு சொன்னால் நாங்கள் தான் போன்றோம். அதுக்கு எங்களுக்கு தெரியாது புனைச்சல் பூட்டுகள் எதுக்கு எப்படி வருமெண்டு. அவைக்கு தான் தெரியும் எந்த புனைச்சல் எதுக்கு போடுவோம், எந்த பூட்டு எதுக்கு போடுவோம். ஏன்னா நான் சொன்னது அந்த செலவு நாங்கள் பொறுப்பு, அது செலவு நாங்கள் தான் செய்யணும்னு தான் சொன்னாலே. நாங்கள் வாங்குறோன்னா நாங்கள் எப்படி வாங்குறோம்? கோழி வந்து கோழி கூட்டடிக்கு இல்லை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா எதுவும்? ஓ சங்கான அரேஞ்ச் பண்ணி என்ன சொல்கிறீங்களா? நான் வந்துருக்கேன் உங்க இப்போ. நீங்கள் கோழியை கொண்டு என்ன அவ்வளோ கோழியை வச்சுட்டு நீங்களும் என்ன வரலாம்? சரி சரி நீங்கள் இப்போ கதைங்க. நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்குலாம் வந்துடுங்க. காய்ச்சிப்பாங்க இருக்கா? ஓகே சரி சரி சரி. ஆக்கலாங்க சங்கானைக்கு வாரக்காகும் வார பிரச்சனை இல்லையாப்பா. என்ன இன்னும் இந்த கோழி வாங்கி தரேன் அந்த அம்மாவோட காய்க்கு உண்டாப்பா எல்லாம். இப்போ அவங்க ஓகேயா இருக்கும். வந்து எனக்கு அந்த ஒருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் அனுபவத்து பிறகு லைட்டாக பயமெல்லாம் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை தான் போட்டு. இப்போ கோழி காசு நாங்கள் கொடுக்கணும், பிறகுதான் தருவேன். இப்போ நிசாக்காவுக்கு போட சொன்னாலும் நிசாக்காவுக்கு வந்து கொடுவா சரியில்லை இல்லை. அப்போ கதைக்கு ஒரு நம்பர் இப்போ எங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். மற்றது மக்களே வந்து அந்த அன்றைக்கு போட்ட அந்த தம்பி, அதாவது வந்து அந்த ஆணையரவில் குண்டு படித்து அந்த கால்கை இல்லாமல் போன அந்த தம்பியோட வீடியோ பார்க்க நீங்கள் திரும்பி போய் இருக்கா பாருங்கோ. அவருக்கு வந்து கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். வந்து நான் வந்து ரொம்பலாம் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு சில பேர் காய்ச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து கேட்டு அந்த வீடு அவருக்கு நோம்பலாக அளவாண்டாலும் செஞ்சு கொடுத்தா நல்லது. ஒரு கால் பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. வந்து ஏன்னால் உங்களை நம்பித்தான் நாங்கள் வந்து கதைக்கிற சொல்கிற எல்லாமே வந்து இப்போ நான் நோம்பலாக இப்படி கேட்குறேன்னு சொன்னால் காரணம் அவர் வந்து அதுக்கு ஒரு டிசர்வான ஆளாக இருக்கிறார் வந்து. அப்போ அதால் நாங்கள் செஞ்சு கொடுப்போம், நீங்களும் கை ஹோத்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் சிறுபடி கிட்ட போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோமா? ஹலோ ஆமாம் சாரி அண்ணாச்சி, என்னடா வரல நான் இந்த அழுகிறான்றான் அதான் டக்குன்னு வச்சேனான்னு சொல்லுங்க. என்ன கதை? நான் அந்த நேற்று வீடியோ அந்த காலையில் கையிலால் இருக்கല്ലോ. ஓம் ஓம் சும்மா கொஞ்சம் 1 லட்சம் ரூபா அனுப்புவோம்ட்டு. ஓகே, அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் 1 லட்சத்தை சும்மா அவருக்கு அனுப்பி வேலை இல்லை. நாங்கள் அவர் கேட்ட விஷயம் இருக்குல்ல, அதாவது வீடெல்லாம் கேட்டவர். அப்போ அவருக்கு வந்து அந்த வண்டிலோடு அவரை கொண்டு ஏற்றி பராமரிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வீடை ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் எங்களுக்கு நல்லது. அப்போ என்ன செய்வோம் என்றால் நீங்கள் அந்த காசை வந்து வச்சிடுங்கோ. நான் வந்து இன்னும் யாரோடையும் கதைச்சி பார்க்குறேன். வந்து இப்போ இன்னும் ஒரு தடவை பெருசாக கதைக்கல. என்னோட காலமுறை அண்ணாவரால் அடித்தவர், காலமுறை அண்ணாவரால் அடித்தவர் வேறு அகலும் வந்து சில வேலை அடிப்பினம் வீடியோ பார்த்து தானே அடிப்பினம். அப்போ அடிப்பினம் அப்போ நான் என்னென்னா உண்மையாக எடுக்கிற குறைவு தான். ஆனால் ஹெல்பிங் என்று செய்யவர்கிட்ட நாங்கள் ஆன்சர் பண்ணணும் இல்லை என்றால் அவங்களுக்கான உதவியை தான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எடுத்து கொடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நான் ஒரு பிளானை போடுறேன். ஃபஸ்ட்டுக்கு இப்போ உதாரணமாக இந்த காங்கேயனோட பைக்குக்கு ஒரு பிளானை போட்டு முடித்தோம் தானே, அதே மாதிரிக்கு ஒரு பிளானை போட்டு ஆக்களை அரேஞ்ச் பண்ணி ஒரு பட்ஜெட் ஒன்றை செட் பண்ணுவோம். மேலும் ஒன்று வீடு செய்கிறதுக்கு செஞ்சு ஏன்னா செய்கிறத வந்து பிரியோசமாக செஞ்சு கொடுக்கும். இந்த இப்போ சுவிஸ்லேருந்து ஒரு கோல் ஒன்று வருது. அப்போ நான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வைக்கிறேன்னா நீங்கள் அந்த காசை சொன்ன மாதிரிக்கு ஹோல்டு பண்ணி வைங்கோ. நாங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்து வீடை ஒன்றை செஞ்சு கொடுக்க பார்ப்போமா? அப்படி ஒருவேளை முடியாமல் போனால் வேறு விஷயம். நான் ட்ரை ஒன்று பண்ணி பார்க்குறேன். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் கூட செய்யலைன்னு சொன்னால் இப்போ எனக்கு தர போகிறது இல்லை, அவருக்கு தான். அப்போ அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரிக்கு தான் நம்ம அதை செய்வோம். வந்து அப்போ நீங்களும் யாரோடையும் கதைச்சி எழுமன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் கூட குறைய வந்தால் நல்ல வீட்டுக்கு அவர் கொஞ்சம் வடிவாக செஞ்சு கொடுக்கலாமே. அவர்கிட்ட வாழ்க்கையில் ஒரு கடைசி சந்தோஷமே அது. இல்லை அது வந்து உண்மையிலேயே சின்ன வீடு. மற்ற அந்த என்ன சொல்ற அதுவுமே ஒரு இளம் பிள்ளை இன்னும் கனடாவில் வாழ வேண்டிய ஆக்கள் 2 பேரும். அதைத்தான் அப்போ காலமே கனடாவிலேருந்து ஒரு அண்ணா அவரால் கதைச்சவர். அப்போ நான் சொன்னது அவருக்குமே அதான் சொன்னாலும் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் யார் கதைக்கிறாங்கன்றதை ஒரு லிஸ்ட் பண்ணி போட்டு ஒரு எஸ்டிமேஷன் வந்து போட்டு பார்ப்போம். இப்போ அவர் கதைச்சவர், 2ஆவதாக நீங்கள் காய்ச்சிருக்கிறீங்க.
மற்ற ஜெர்மனிலேருந்து ஒரு அம்மா ஒரு கதைச்சவா வந்து சரி அப்போ நீங்கள் மூன்றாவது அப்போ அப்படி பார்த்து நீங்க வெயிட் பண்ணிட்டு அப்படி செய்யலாமா? நான் இப்போ உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு ஓகே ஆகும் அமௌண்ட் வந்துன்னு சொன்னால் நான் ஒரு அதுக்கு உரிய ஆளை கொண்டு கட்டுறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டோட போட்டு எவ்வளோ முடியுமென்று பார்த்துட்டு டிரெக்டாக நாங்கள் அவங்களுக்கே போகிற மாதிரி அதை செய்யலாமா? ஓகே, அது நன்றி. ஓகே, அதுக்கு பிறகு 2-3 ஹெல்ப் பண்ணோம்னு அடிச்சா நீங்கள் அது இப்போ தெரியுதான் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனையெல்லாம் போனபடியால் எல்லாம் பிரச்சனைக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸி தானே பார்க்கலாம். முன்ன அந்த டைம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தானே. பரவாயில்ல, நான் மறுபடியும் சேர்ந்து இணைந்து செய்வோம், எல்லாம் வெல்லுவோம். சரியா? ஓகேயா? நன்றி. ஓகே 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 பாய். ஓகே பாய். பார்த்தீங்களா, சொல்லி வேமுடையில் வந்து கோல் கொண்டு வந்துச்சு வந்து அவை சம்மந்தமாக. இப்போ இன்னும் ஒரு கோல் இருந்து அதுக்கிடையே ஒரு மிஸ் கோல் கொண்டு வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம கதைப்போம் வந்து எங்கட இப்போத்தே. ஹலோ, வணக்கம் கிருஷ்ணா, சோமா இருக்கிறீங்களா? ஓம் வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள்? இருக்கிறோம். நான் சுவிஸ்ல இருந்து கதைக்கிறேன். யா, சொல்லுங்கக்கா. அக்கா இல்ல, அம்மா போ. நான் உங்களுக்கு சரி, ஓகே. அம்மா சொல்லுங்க. அம்மான்னு சொன்னா அக்காண்டு வாங்க, அக்காண்டு சொன்னா அம்மாண்டு வாங்க. நான் என்னத்தை தான் சொல்ல, நீங்க தான் சொல்லணும் ஏதாவது. நோ அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்த வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரு வசனம் அது. நார்மலாவே பிடிக்காது. அதுவும் போன வருஷம் துப்புரா பிடிக்காம செஞ்சுட்டா. என்ன ஆக்சிடென்டா? அது அவனவன் தெரியும். அவனவன் விதைக்கிறது அவனவனுக்கு. நாங்கள் நன்மையை செய்வோம், நன்மையை நல்லதை யோசிப்போம். அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க, வரேன் ஆக்சிடென்ட் போல ரோட்டில் வரேன். நம்ம இந்த டொல்ஃபின் முன்பக்கம் கலண்டு வச்சுடாப்பா, படம் முடிஞ்சு போ. அப்படியே நிப்பாட்டிச்சான். ரோட் எல்லாம் ஃபுல்லாக ஆக்சிடென்ட். நேற்றும் பிறகுள்ள ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நீங்கள் போங்களாப்பா, வீட்டை போங்களாப்பா, நீங்கள் வீட்டை போங்களாப்பா. அது சொல்லி அம்மா இன்னது அப்போ நல்ல ஷாமனு தான் விழுந்திக்காடி. அவர் நம்ம தெரிஞ்சாடுறாப்பா, ஜீப்காரால வேன்காரா நினைக்கிறான். அண்டுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துருது காய்ச்சி வருறாப்பா. ஐயோ, வேன் அவருக்கு ஹெல்மெட் வாங்கிக்காரா அப்பா? சரி நான் கூட. ஹலோ சொல்லுங்க. நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க தானே, இந்த இடம் கொடியாகும். கெட்பெலியோ. ஓ, அவருக்கு நான் கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறேன். அப்ப அதனால வந்து ஓமாக்கா என்னன்னு சொன்னால், நான் சொரியம்மா என்னென்றால் இப்போ என்னவென்றால் இப்போ உங்கள் அதாவது நீங்கள் எடுக்கக்குள்ள ஒரு அண்ணா காய்ச்சிட்டு இருந்தவர். அவரும் வந்து இந்த அளவில் தான் கதைச்சவர். இப்போ நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் 4வது ஆளாக கதைக்கிறீங்க. அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தாரது 50 1 2 அது எவ்வளவா இருந்தாலும் அவருக்கே கிடைக்கிற மாதிரி செய்வோம். ஆனால் என்ன செய்வோம்னு சொன்னால், சும்மா காசாக பணமாக இல்லாமல் அவருக்கு ஒரு வீடாகவே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதை இப்போ உங்களால் தனியாக இயலாது. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மனசு வச்சு முயற்சி செஞ்சால் என்னால் செய்ய இயலும். நான் ஒரு கால் நான் கதைச்சி போட்டு, அதாவது நான் இப்போ எத்தனை பேர் என்னோட இது சம்மந்தமாக அடுத்து கதைக்கிறாங்கன்றதை கதைச்சி நான் ஒரு லிஸ்ட் பண்ணி போட்டு, யார் எவ்வளவு தர வந்து கெப்பாசிட்டியாக இருக்கிறாங்கன்றதையும் வந்து எழுதி போட்டு, நான் வீடு செய்கிற ஒரு ஆளோடையும் வந்து கதைச்சி போட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு வீட்டையே செஞ்சு கொடுப்போம். அது வந்து காலத்துக்கு மலியாதான் பெஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி காய்ச்சான் இப்போ அவரோட. ஏண்டா அதுதான் உண்மைக்கும் நல்ல மேடா. இப்போ அவருக்கு அதுதான் தேவையம்மா. மற்றா எங்கள்கிட்ட தெரியும் தானே. இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்கக்குள்ள வந்து என்ன சொல்கிறது, இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய காலமாக செய்கிறன்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களை தொடர்பு கொள்ளைக்க நாங்களும் வந்து ஒரு இதை காப்பாற்றணும். அதை விட எப்படா நாங்கள் விழுவோம்னு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சும் காட்டணும் இல்லைம்மா. எல்லாம் பாக்குறோம் கிருஷ்ணா, நான் எல்லாம் பாக்குறேன். நீங்கள் இது மறியல இருக்கீங்க கூட உங்களுக்காக நான் இருக்கிறேன் கழிச்சிருக்கிறேன். அது வந்து அந்த நாய்வாழ நிமித்திலாண்டமா சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து விளங்கியும் விளங்காத சொல்லுவாங்க. நித்திரையா இருக்கிறவன் எழுப்பலாம், ஆனால் நித்திரையா மாதிரி நடிக்கிறவன் எழுப்பலாண்டு அந்த மாதிரிக்கு வந்து இப்போ சில எல்லாருக்கும் எல்லாம் விளங்குமாம்மா, விளங்குதா? அப்போ விளங்கியும் வந்து வில்லங்கத்துக்கு நிற்கிறவங்கள ஒன்றும் செய்யலாம் நாங்கள் வந்து. அப்ப இவங்க அக்கினி தவராசு எப்படி இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்களா? அவங்க அக்கினி பகுதி நீங்கள் பார்த்து நான் சிரிப்பேன். எனக்கு இந்த மகன் மாதிரியே அவர் இருக்கிறார். கொடுக்குற எல்லாரும் அக்னியை தன் மகன் மாதிரினா இப்போ என்னடா? அப்போ எங்களை மாதிரி ஒரு மகன் இல்லையோ? இனி எடுக்கிறாங்க கட்டாயம் சொல்லுவோம்.
இல்ல அவர் கொஞ்சம் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன படியன் தானே. சரியா, ஆனா நீங்கள் சொல்ற மாதிரி வடிவான படியன் தானே. உங்க அப்புறம் பாரு இப்போ இதுக்கு வந்து இப்போ எங்களை குத்தியாச்சு, நாங்கள் வயசு போட்டு எங்களுக்கு குத்தியாச்சு, வடிவில்லையும் குத்தியாச்சு. இதுக்கு பார்க்க ஜெயிலில் வச்சு குத்தினா வராது எங்களுக்கு. இல்ல இல்ல அவர் சின்னவன் தானே, அவரை தானே கொஞ்சம் கடிக்கலாம். கட் பண்ணுவோம் என்ன, கட் பண்ணுவோம். இது என்னையை நோண்டியாக்கியே என்னோட கதைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இல்ல 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 அதான் அப்படி இருந்தாலும் நீங்க தான் எங்களோட மனசுல முதல் இருக்கு. அந்தா போடுறா. சரி நான் சும்மா சந்தோஷம் காய்ச்சது. நான் இப்போ என்ன நீங்கள் சிறுப்பட்டிக்கு வந்தான் இந்த கோழியூர் காய்ச்சி கொண்டு போகிறேன் சங்கானைக்கு. சரியா? ஓ அப்போ நான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணி வைக்கிறேன். சேவ் பண்ணி வச்சு போட்டு நான் உங்களுக்கு கட்டாயம் அடிப்பேன் திருப்பி. நான் உங்களுக்கு ஆறுதல் கேட்குறேன். நான் பின்னேரம் அடிக்கணும். ஓகே 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 பாய், சி யூ, பாய் பாய் பாய், டாட்டா. இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கணும். எழுதி வச்சுட்டு நான் காங்கேயனாக செஞ்ச மாதிரி எழுதி வச்சு போட்டு, அதே மாதிரி காங்கேயனோட ஹெல்ப்பு கொண்டு 2 பேர் மிஸ் ஆகிச்சல்லோ, அவையோடையும் கதைப்போம் இந்த தம்பிக்காண்டி. ஏன்னா வருஷத்துக்கு பிறகு வந்து மாதத்துக்கு பிறகு வந்து செய்யவள்கிட்ட முதலாக ஹெல்ப்பு அவன் கேட்டதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும் கட்டாயம். எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என்னை நம்புகிறவங்க வந்துட்டு என்கிட்ட நம்பிக்கை இழக்க விட மாட்டாங்க. நான் எனக்காண்டி கேட்குறது இல்லை, என்னை நம்பினவங்களுக்காண்டி என்னை நம்புகிறவங்களை வச்சு செய்கிற ஒரு காரியம் தான் இது. நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ வந்து 4 பேர் காய்ச்சிருக்காங்க. அதுக்காண்டி தம்பியா நீ வீடியோ பார்த்துட்டு 4 பேரும் காய்ச்ச காசை எனக்கு தாடா, நீ அடிச்சுட்டான்னு கேட்டாடா. நீ நான் ஒரு நாளும் அப்படி செய்கிறாள் இல்லை, உனக்காண்டி தான் எல்லாரோடையும் கதைக்கிறன்றதையும் நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு கொண்டேன்னு சொன்னால் சரி, வேறு ஒன்றுமே இல்லை. காங்கேயனாவும் பார்த்துருப்பேன், அவருக்காண்டி காய்ச்சி அவருக்கு கதைச்சே நாங்கள் செஞ்சு கொடுத்துனாங்க. என்ன காய்ச்சிட்டீங்களாக்கா? என்ன கோழி கொண்டு வரக்கோ? உண்மையாவோ? யார் பாரா? என்ன ஆட்டோவா? எவ்வளோ கேட்டது? குறைய தான் எடுப்பாரா? அந்த அவரா? ஓகே ஓகே. அப்போ இப்போ என்னதுக்கு கோழியை போட்டு ஒரு பேக்லையா? சரியா, ஓகே. போடுறேன் நாங்கள் வாங்க அடி. மற்ற உங்களோட கேமரா வீடியோன்ட்டு நான் பார்த்தேன், கோழியை மிரனை பிடிச்சது. இப்போ எதுக்கு நிற்கிது கோழி? எதுக்கு நிற்குதா? இப்போ இது வந்து முட்டை இன்னும் முட்டை துளங்காத கோழி அப்படியே பாருங்க. இப்போ ஆட்டோவை வர சொல்லிட்டீங்களா? இல்லை அப்போ வர சொல்லிட்டீங்கன்னா அப்படிங்கோ, அப்போ கணக்காக இருக்கும். அவர் வந்து அப்போ பிடிப்போம் நாங்கள். கமோன் கமோன். அதுக்காக நாங்கள் வெள்ளைக்காரையில் பழக்கம் இல்லை, உண்மையான பயமதி. இப்போ வந்து நீ கோழி பிடிக்கிற கேப்பில் டாக்காண்டு கொய்யா காய்ஞ்சிதானே அக்கா? இதுவெல்லாம் நீங்கள் கேமராவில் பார்த்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் எடுங்க. சைவரா கொய்யாக்காய் இருந்தாலும் களவு தான், கொய்யாக்காய் இருந்தாலும் களவு தான். நீ யோசிச்சிருப்ப போன் கைக்க பார்த்து போட்டு பொடியன்னு நினைப்பான். இப்போ என்ன விஷயம் பண்ண தம்பி, அண்டையே காங்கேயனாக்கும் அண்டைக்கு நீ இல்லை போலக்கு அவன் சின்னவன்ட்ட போய் நீ கேட்க ஆளுக்கு வந்து உஷாரில் வரப்போது சர்ப்ரைஸ் செய்யணும்னு யோசிச்சேன். நீ சர்ப்ரைஸா? அது சரி, இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆனால் சும்மா இல்லையடா, இப்போ வீடுன்றா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 20-25 லட்சத்துக்கிட்ட வேணும்டா, சும்மா நோமலாக செய்கிறேன்டாலும் விளாங்குதா. அப்போ வந்து இப்போ கதைச்சே வந்து ஒரு 1 லட்சம் 50,000 அனுப்பினா என்ன சொல்கிறேன், 2-3 லட்சத்தை வச்சு செய்யலாமா? இல்லையே, அதை தாண்டி ஒரு அலுவல் இருக்கண்டேக்குள்ளே அதுக்குலாம் இருக்குது சர்ப்ரைஸ். என் அக்னி கொடுத்த சர்ப்ரைஸ் மாதிரி நாளைக்கு தான் அது தெரியும் ரிசல்ட் என்னன்னு. அக்னி இது பிறகு தான் போடுவோம் எல்லாம் அந்த டைம் முடிஞ்சிருக்கும் படம் எல்லாம். அது வேறு சர்ப்ரைஸ் இல்லை, இது வேறு. அது வேறு. இப்போ வந்து கோழி வந்துட்டு பிடிச்சி நாங்கள் ஒரே பைக்கை போட்டுருக்கோம். ஆனால் வந்து நம்ம கோழி பிடிச்சி வந்து அதுக்கு போடுற வந்து காட்டுற சரியில்லைன்னு சொன்னால் கோழி வந்து பாவம் தானே. அப்போ கோழி பிடிச்சி முடிஞ்ச அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அவன் நம்பர் அன்றைக்கு வேண்டிக்கு வந்த நாள்லேருந்து ஃபுல்லாக கிடக்கு சங்கானம்மாண்டு. அப்போ என்னென்று நான் காய்ச்சி என்னது இப்போ கோழியை கொண்டு அங்கே இதுண்டா கோழிக்கூட முடிஞ்சோ கொண்டு ஒரு கோழிக்கூட முடிஞ்சேன்னு சொன்னான் படியன் அவனுக்கு அடிப்பேன். கதவு ஆள் போகல அவனுக்கு
ஆனால் இப்போ எப்படியும் ஒரு ரூபா காசு பண்ணவும் இல்லை, அந்த காசை பற்றி ஃபோன் பண்ணி கேட்கவும் இல்லை. வேலையை நேசிச்சு செய்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஹலோ ஓமண்ணா சொல்லுங்க. ஓமையா எங்கே அண்ணா நான் சொன்னா அதுல என்ன என்ன தெல்லிப்பளையில் பாட்டில் கிடக்கிற மாதிரி கேட்குறீங்க? சும்மா அதில் சொன்னா அதுல வேறு என்ன நினைக்கிறேன். வேலை கோழி ஃபுல்லாக கோழிக்கூடு ஃபுல்லாக முடிஞ்சா என்ன போ பாத்துனீங்களே. நான் இனிதான் போக போகிறாங்க. இப்போ கோழி ஏற்றி நிற்கிறேன். போய் பாருங்க எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பேசி. என்ன சொல்கிறது, இந்த கோழியில் ஒன்றும் வெளியில் போகிற மாதிரிக்கு அந்த இது மரநாயல் உள்ளடக்கூடிய மாதிரி இல்லை தானே? போய் பாருங்க நீங்கள். சரி நான் போய் பார்த்துட்டு அடிப்பேன் உங்களுக்கு. சரிண்ணா சரிண்ணா. ஓகே அங்கே போய் பார்த்துட்டு அடிக்கிறேண்ணா. சரிண்ணா சரிண்ணா சரி. ஓகே பாய். நல்லபடியாக பிரச்சனை செஞ்சு வேறு அவளை எப்படி கோழியை வச்சுக்கான்னு வேறு. அப்புறம் என்ன இப்போ எத்தனை நிற்குதான் ஒரு ரூபாய்க்கு? ஒன்றுக்கு 5 அப்படிரியல் பெரிய கோழி தானே என்ன 5 இப்போ 6 ரூபாய்க்கு வரும் போல என்ன? அம்மா சேவலை அதுவும் கடைஞ்சிக்கிறதாப்பா. இப்படி செஞ்சுருக்கலாமே, 5 போட்டுக்கு ஒரு சேவலை போட்டு அப்படியே ரூபாய்க்கு வச்சுருக்கலாமே. 5 சேவலையை உண்டா போடாமல் சண்டை பிடிக்கும் இல்லை. அதான் சொல்கிறேன், பாரமண்டலியை தான் சொல்கிறேன். 5 சேவலையை உண்டா இல்லை போட போறீங்க. என்ன கட்டம் பாரிங் ஃபுல்லாக செஞ்சாச்சோ? அப்புறம் என்ன ஏன் கதவு அவன் அண்டைக்கு என்ன ஏர்லியாக கொண்டாடனா டிலே பண்ணுறான்? அப்படியா? நாளைக்கு வந்துடுவாங்களோ? இப்போ வயரிங் ஃபுல்லாக முடிஞ்சுதா? அப்புறம் என்ன பல்பும் போட்டாச்சோ? இங்கே போடல 10 போட்டுருக்கு. பார்த்தியா, வயரிங் காரனை பிடிச்சதும் தெரியா, வயரிங் செஞ்சதும் தெரியா. எங்களுக்கு ஒரு வயரிங் அண்ணன் இருக்கிறார் கடவுளே. நானும் சொல்லாத இடம் இல்லை, சொல்லி சொல்லி பிரியோசனமும் இல்லை. ஏன்னு புது பைப்பு உள்ள இப்போ உள்ளால தான் இல்லையே. ஓ அந்த லெவல் சீட் அடிக்கிறேன்னா அந்த மட்டத்துக்கு மேலே அது சரி. அப்படின்னா நீங்கள் அவைக்கு சொன்னீங்களா லெவல் சீட் அடிக்கணும் என்றால்? இது இப்படியே எடுத்த வைக்கே வட்டி வச்சுருக்காங்களாப்பா. இது நீங்கள் அது லெவல் சீட் மட்டத்துக்கு மேலே அடிச்சிக்க இல்லைன்னு இல்லை. அப்படி இல்லை லெவல் சீட் அடிக்கிறேன்னு சொன்னால் வேரிங்க இந்த வேரிங்காரும் கேசிங் எடுத்து தான் எடுப்பான். அது கேசிங் பிடிச்சி தான் எடுப்பான். சரி, ஒரு காலம் ஃப்யூச்சரில் நீங்கள் அது உங்களை பொறுத்த நீங்கள் லெவல் சீட் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ எல்லாம் ஓகே புற என்னண்டு கேடன் பச்சாச்சு. அப்போ நீங்கள் அந்த ஃபோம் நிரப்பினோ? ஓ ஃபோமை கண்டுறப்போமா? இதுக்கு நியாயமான காசு வந்துருக்கு இதுக்கு மட்டும். 2 ராசா என்ன சொல்கிறீங்க? 150 சீச்சு மாதிரி ஆகும். அவருக்கு இப்போ 80 இல்லை கொடுத்தது. என்ன சாமான் வாங்கினது போக எல்லாத்துக்கும் பில் தான். கூலி எவ்வளோ? கூலி 57,000. நீங்கள் இப்போ என்ன சொல்லல, இது என்ன இவ்வளோ கேட்கிற செய்யலாமோ இல்லையோ என்ன? இப்போ காசு சிக்கலாக வர போதேக்கா. நான் பிளான் பண்ணது இப்போ 80,000 தந்துட்டு போனேன். இப்போ இதுக்கு வெளியில் மேல் போட்டது 4 மணிக்கு 4 லைட் போட்டீங்க. ஓகே. ஓ டைம் போடுற மாதிரி சரிதானோ? அதுலேயே 3 பிளாக் அடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ செய்ய சொன்னது இதுக்கே இந்த கோளுக்கு மட்டும் 3, 4, 5, 6, 7 பிளாக் கோளுக்கு மட்டும் வச்சுருக்கிறீங்களே. அது அவங்க பாயிண்ட் கணக்கு தான் அவங்க காசு இருக்குது. இது என்ன இதுக்கு கோளுக்கு மட்டும் 7 தேவை. 1000 ரூபா. சில பேர் 1100, 1200. இப்போ சின்ன வீடுகளுக்கு இருந்தாலும் 1000 ரூபா 900 ரூபாக்கும் செய்வாங்க. அப்படியும் செய்வாங்க. ஓ அந்த பாக்ஸுக்கு புரியுமா வரும் கணக்கு? இங்கே தம்பி
இந்த நடுவுக்கு ஒரு எம்டி கேப் ஒன்று அடித்து விட்டுருக்கலாம் சும்மா மூடி என்னண்டு ம் அப்புறம் என்ன அப்போ ஃபுல்லாக செஞ்சாச்சு இது இதை விட அப்புறம் ஃபுல்லாக செய்கிற கொண்டும் இல்லை இது நோமலண்டு இல்லையே இதுதான் ஃபுல் வேரிங் இதை விட அப்புறம் என்ன நோமல் இது ஃபுல்லாக வேரிங் செஞ்சு அங்கே மோட்டர் சுவிட்ச் வண்டி வச்சுருக்குது இங்கே குசுனிக்கே 4 பிளாக் அடிச்சிருக்கிறீங்களே 5 இன்ட்டு டாஸ் எங்கடா விட்டே 2 தான் கிடக்கு இன்ட்டு டாஸ் இது என்னதுக்குறாப்பா அங்கே 2 இங்கே 2 4 5 முதல் வச்சே சரியாக்கா இப்போ காசுக்கு இப்போ என்ன செய்கிறது நான் 80 இது தந்துட்டு போனால் இப்போ மிச்சத்துக்கு என்ன செய்கிறது அப்போ அவர் என்ன சொன்னார் காசு கொடுக்கவே இல்லை நீங்கள் ரேட்டு ஏற முந்திய என்ன இப்படி ஒரு கட்டத்தில் கேட்குறாரு என்ன செய்கிறவன் யாருடைய நான் முடியத்தான் தாரண்டா அவர் உங்களோட இஷ்டத்துக்கு செய்யலாதே நீங்கள் சொல்லலாம் செய்யலாதே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் சொன்னவளாங்குதா இப்போ நான் சொல்லாமல் செய்யலாதே நான் இப்போ ஒவ்வொரு பிளக்கும் ஒவ்வொரு சுவிட்சும் போட சொல்லி நான் பேங்க ஆனால் இது குசுனிக்கு மட்டுமே 5 பிளக்கு தேவையில்லையாக்கா தேவையில்லை மீன்ஸ் அது ஏதோ இல்லை தேவைப்படும் இல்லையாண்டு இல்லை ஆனால் இது டூ மச்சே இல்லையான்னு சரி ஒரு கதான் செய்கிறது இல்லையாண்டு இல்லை ஆனால் இப்போது எங்களோட பட்ஜெட்டு கொஞ்சம் இடிக்க போகுது இப்போ யார்கிட்ட நான் கேட்குறேன் ஏன் நடக்குது இதே கண்டீட் பைப் இதே மிச்சம் கிடக்குதா கண்டீட் பைப் மிச்சம் ரிட்டர்ன் எடுப்பார் பில் என்ன போட்டீங்களோ அங்காலையும் பெல் போட்டா வெளியிலையும் இது மோட்ரு வேறு மெயின் பேரா சாரி இது உங்களோட சும்மா அந்த கரண்ட் செக் பண்ணி பார்த்து ஓகே அப்போ இப்போ கேட்றாங்க போட்டிக்கு இல்லையா ஓகே மற்ற இப்போ மோட்ரு வயர் அங்கே அதுக்குள்ள அதுக்கு எந்த வேறு வேணா அந்த அப்படியே அந்த 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 அதுகளை மூடி ஒரு எம்டி கேப் அடித்து வச்சுருங்க அது எப்படியும் ஒரு 2000-3000 கூட வரும் அந்த அது எல்லாத்துக்கும் மூடி ஏன்னா இல்லாட்டி வரும் பேராக இருந்தால் எலி சப்பிடும் இல்லாட்டி அப்புறம் சின்ன கிராஷஸ் வந்தால் யாரும் கையை வச்சா அப்புறம் எல்லாம் படம் முடிஞ்சிடும் அப்புறம் சரியா அந்த இந்த வருமானம் இருக்கிற எல்லாத்துக்கும் எம்டி கேப் ஒன்று அடித்து வச்சுருங்க அதான் புலாது இது வழியை கை வச்சா அப்புறம் எல்லாம் படம் முடிஞ்சிடும் இது வந்து லெவல் சீட்டுக்குரிய பிளானு தான் இப்படி அவர் உங்களை பைக்கே அவர் கேட்டிருப்பார் நிற்கிறேன் அந்த கேட்கலையோ அதான் லெவல் சீட் அடிக்கிறதா தான் அப்படி செய்கிறது இல்லாட்டி தாக்குறது ஒன்று கேட்கலையோ உங்களை கேட்டிருப்பாரு இதேன் இது மல்பா அது அப்படி வேலை ஓகேண்ணே இது இப்போ அவ்வளோ எங்களுக்கு சீட்டை அடித்தா மறைஞ்சிடும் அது ஒரு காலம் அது உங்களை பொறுத்தது ஆனால் சொல்கிறேன் இப்போ இது தெரியுதோ ஒரு அசிங்கமாக இப்போ சமயத்துக்கு என்ன நீங்கள் சொல்லியிருந்தால் முதலே அவங்க வச்சுருப்பாங்க நான் கொஞ்சம் அவங்களுக்கு வேலைப்பாடு கூட வட்டி கட்டி எல்லாம் முள்ளாலையில் எடுக்கணும் ஆனால் வேரிங் செய்கிறவங்களுக்கு அது பெரிய வேலையாண்டு இல்லை செஞ்சிருப்பான் இந்த குசினி பிளக் தான் அப்போ கடும் பிளக்காக கிடக்கு இதே என்னத்துக்கு இது சரி நோம்பலாக அந்த 2 நிப்பாட்டிக்கலாம் எல்லா மக்கா இப்போ அவங்களுக்கு கணக்கு பார்க்குற அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இதில் இது ஒவ்வொரு பாயிண்ட்டை தான் பார்ப்பான் நினைக்கிறேன் பல்பு கண்டா அந்த லைட் ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் மாதிரி தான் பார்ப்பான் நினைக்கிறேன் அந்த இதில் எல்லாம் கூட எல்லாம் காசு தானே அந்த சாமான் பண்ண வில்லெல்லாம் போட்டீங்களே விலையை பார்ப்போம் அதில் என்ன அது இப்போ ஒன்று நான் எவ்வளோ உண்டு எப்போ அனுப்பினீங்க அதில் இடக்கு அப்போ ஆட்டோ வந்துட்டு இப்போ
அக்கா என்ன சொல்லுங்க பிரச்சனை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நாங்கள் பொறுப்பாண்டு செய்கிறபடியா இப்போ ஒரு சொல்லி செய்கிற நல்ல இப்போ வாங்க நீங்கள் வந்து செஞ்சுட்டு சொன்னால் இப்போ டக்குன்னு என்ன செய்கிற அவரும் சரியில்லை அவர் காசு வேலை செய்கிறவர்களுக்கும் நம்ம கடனாளியாக ஆகலாம் இல்லை அப்போ நான் அன்றைக்கு 80,000 தந்துட்டு போனேன் இப்போ மிச்ச காசுக்கு என்ன செய்கிறேன் நீங்கள் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இப்போ என்ன செய்கிற இப்போ அவர் காசு கொடுக்குறதுக்கு அங்கால கதவுக்கு அவ்வளோ கொடுக்கணும் கதவுக்கு என்ன ஆட்டோ வந்துட்டா வர இல்லையா இங்கே எங்கே தராங்க நீ பில்லு தான் பேரிங் சாமான் பில்லு மேசே இல்லையோ நீங்கள் ஆட்டோ காடிங்கக்கா இருக்கா ஆமாம் கேபிள் ப்ளூ இப்படி பார்த்து என்ன அவ்வளோங்க போங்க ஃப்ளெக்சிபிள் கோஸ்கிரி நீட்டாக போட்டுலாம் கொடுத்தியே கேபிள் 10 சாக்லேட் 9 ஹோல்டர் பல்பும் போட்டாச்சு ஆர்மண்ட் கேபிள் ப்ரௌன் 5 மில்லி ரொபின் சாக்லேட் 57,000 பல்பு பாயிண்ட் 27 ப்ளக் 11 ப்ளக் பாயிண்ட் பல்ப் பாயிண்ட் 27 பல்ப் இருக்கா அதில் என்ன விளக்கம் ஆக்கா 27 பல்ப் தான் என்ன விளக்கம் இது மெயின் பாக்ஸ் வந்து 12,000 கேர்னர் ஃபுட்னா 3,000 15 30 56 இதாக கூலி அப்போ எவ்வளோ வருதா அந்த பல்ப் எத்தனை வந்த மொத்தம் பண்ணி பார்த்தீங்களே 10 வாங்கினவர் எந்த பல்ப் வாங்கினவர் பொரண்டி பல்ப்பு என்ன ஆட்டோக்காரனே நோ பொரண்டி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இதில் இங்கே பல்பை காணையிலே இப்போ அவர்கிட்ட காசு கொடுக்கணும் கூலி காசு மொத்தம் இதில் எங்கே கிடக்கு இல்லை 57 ஓகே இதில் இதுன்ற மொத்தம் கிடக்கு இதில் இருக்குதோ 159 மொத்தம் 159,930 இதில் புளி என்னது சாமானுக்கு மட்டும் 1,07,400 ரூபா சாமானுக்கு மட்டும் வேணும் அப்போ இன்னும் சாமான் கொஞ்சம் குறைவு இப்போ 159,930 1,02,000 தான் 1,02,930 தானே சாமான் அண்டா இப்போ அவருக்கு வந்து 79,930 ரூபா கொடுக்கணும் வயரிங்கு இனி வந்து நீ கரண்ட் வந்து எடுக்கணும் நம்மளா இப்போ இது வயரிங்கு காய்ச்சி அவங்களோட கனடாக்கா என்ன சொன்னவா ஆனால் அவள் அவங்களுக்கு அன்றைக்கு முதல்ல கொஞ்சம் அனுப்பினா என்ன 60 எவ்வளோ அனுப்பினா சரி இப்போ இதை பார்த்து என்ன செய்கிறது இப்போ இவருக்கு எப்போ காசான்னு சொன்னீங்க சொல்லுங்க சரியில்லைன்னு சொன்னார் கலடி கொண்டு போய் சொல்லுங்க அவர் வந்து கேட்காம செஞ்சாக்கு அப்படி சொல்லிடுவோம் வேறு என்ன இது இப்போ 80,000 ரூபா கொடுத்தாக்கு இப்போ ஏன் 2-3 பிளாக்கோடையும் ஒரு லைட்டோடையும் நிப்பாட்டிட்டு போயிருக்கலாம் இப்போ 1,60,000 வந்து 80,000 வாங்கிறா 1,60,000 வாங்கிறாப்பா எங்கிறாப்பா ஆட்டோக்காரனை காண கோழி என்னையே போய்யா கோழி இப்போ சரியோ ஓ அக்னி ஏது ஆட்டோக்காரன் விஷயம் சொன்ன கோழி தான் ஏற்றுறேன் இவள் பார்த்து நிற்கிறா நான் தூக்க தள்ளு போயிட்டு செருப்பு இந்த
எப்படி பார் சாரங்கே இது வீட்டு கதாச்சாத்து என்ன ஒரு சரி பீரங்கி குரல் எத்தனை யோசிக்கப்பா எப்படி எப்படி புறா 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 சங்கான அனிதா புடிச்சிட்டு சந்தை சனங்கான சந்தைக்கு முன்னுக்கு சந்தை போதும் இல்லை அதுக்கு முன்னுக்கு பிள்ளை கேட்டெல்லாம் அடைச்சி விடுவாமா எல்லாத்தையும் ஒரு ரெண்டு எங்களோட வாங்கோடி எல்லாம் அவ்வளோ ரேட்டுமா நீங்கள் எப்படியும் ஒரு ஆள் வச்சிருக்கோம் மேலே தானே எவ்வளோ தேவை நான் இவங்க வரப்போகிறேன்னு சொல்ல யோசிச்சேன் அப்போ என்னதுக்கு உன அங்கேயே உண்டு ஆனால் வந்திருக்காட்டி இப்போ கஷ்டமாடாப்பா இவ்வளோ கோழி வேணும் கொண்டு வர கரைச்சல் கண்டா சொக்குறா தங்கச்சி எது அண்ணா கண்டே வந்த கிஃப்டா அவரு கிருஷ்ணா அண்ணாக்கு இல்லை அக்னி அண்ணா இரவுக்கு வீடியோ கூட பாருங்க சின்ன பிள்ளானே இன்னத்துக்கு எதுக்கு வந்தேன்னு சொல்லலாது நீ இரவுக்கு பாரு அக்னி அண்ணாக்கு வந்தது கோழியெல்லாம் சரியா அண்ணி ஏற்றுனேன் சங்காரி அம்மாவுக்கு ஒரு அடிச்சு சொல்ல வேண்டாம் மனுஷன் இந்த ஃபோன் பேல இல்லையா பையன் அந்த நம்பர் தந்தாண்டே எனக்கு நல்ல வெம்பராக தான் இருக்கு உண்டே ஆக்களுக்கு கோழியோட தரங்கண்ணி ஆறப்போ இவ்வளோ வேலையும் செய்ய விட்ட வேரிங் வேலையை அம்மாவை இவ்வளோ செஞ்சிருக்கிற அம்மா காசு இல்லையே கூட வந்துட்டுது எவ்வளோ பார்க்கல நீங்கள் ஓ அப்போ 1.5 ரூபா வந்துட்டு இல்லை அப்போ அம்மாவுக்கு நான் 80 தானே கொடுத்துனாங்க அதை கூட்டிகிட்டு இல்லை இடையில எனக்கு ஒருக்கா அறிவிச்சிருக்கலாமே அம்மா என்ன நீங்கள் அம்மாவுக்கு சொல்லணும் இல்லை சில விஷயங்களை அம்மா வந்து சொல்லாமல் செய்யக்கூட நீங்கள் சொல்லணும் இல்லை அம்மாவுக்கு அம்மா என்ன காசு வருதோ அம்மா காணுமோ கொள்ளுதோ சரியா அம்மானு கேட்கணும் இல்லை ஆளுங்க போது முறைப்படி வருது அதுக்கு இப்போ என்ன சாட்டுருக்கு தான் நீங்கள் தான் விட்டுலே தானே விட்டேன் ஓ அம்மா பட்டாய் இப்போ அவடுத்த அந்த பிரயாணம் மாதிரி தான் கிடக்கும் அப்போ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிடலையா புறா ஆளுக்கு இந்த கண்டோஸை சொல்லிட்டியா ஏன் சாப்பிடல சும்மா சமைச்சவா அம்மா என்ன கோதையாடா என்னத்தை கேட்டான் தெரியாதியான்ற பாட்டை தாண்டி போட்டுதே எல்லாரும் கண்டுட்டாலே நான் பூனை கண்ணாடி நாக்கு அம்மா ஃபோன் வச்சுக்கிறாவே அப்போ என்ன தெரியலையோ என்ன கோதையாடா அம்மா போகிறா ஸ்பீடா கரை அக்கா அதை தாண்டி போயிட்டீங்களாக்கா இதில் நாங்கள் கண்டா நீங்கள் தாண்டி போயிட்டீங்க வட்டிட்டு வாங்க தாண்டி போயிட்டீங்க அப்படியே வெட்டிக்கணும் வாங்கண்ணா ஓ கோழிக்கு காசு பிரம்மாவோட ஹைக்கண்டா ஹலோ ஓமம்மா வணக்கம் என்ன எழுப்பிட்டீங்களா நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேன் என்னென்றால் ஓமம் நீங்கள் அந்த இது நீங்கள் நான் காய்ச்சான் தெரியுமா ஞாபகம் இருக்குதா சங்கான அம்மாட அந்த விஷயம் ஓமம் ஓ அப்போ அதைத்தான் இன்றைக்கு வந்து செய்வோம்ட்டு வந்த நாங்கள் அப்போ கூடு வந்து சுவிஸில் இருக்கிற அக்கா அவரால் வந்து செய்கிறேன்னு சொல்லி சொன்னுவா வந்து அப்போ நான் சொன்னேன் இல்லை அவள் தனியாக செஞ்சு செய்கிறேன்னு சொன்னுவா அப்போ அவளுக்கு ஒரு சின்ன ஒரு கண்ட்ரிபியூஷன் ஆகும் நீங்களும் சேர்ந்து செஞ்சாண்டு அப்போ கோழி வந்து நீங்கள் வாங்கினா இருக்கட்டும் ஓகேவா ஓ இப்போ எங்களுக்கு வந்தோம்மா எத்தனை 30 கோழி நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு 60,000 வரும் ஓ
நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுறேன். அதுவும் எனக்கு இல்லை, நான் வேண்டார் நிசாக்காக தான் கோழி வாங்குறேன். அவையின் அக்கௌண்ட் நம்பரே வேண்டி அனுப்பிடுறோம். நீங்கள் அவைக்கே போட்டு விட்டீங்கன்னா சரி. நீங்கள் எனக்கு ஜஸ்ட் உங்களோட டீட்டெயிலில் சொன்னால் சரி. வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னா டீட்டெயிலில் சொன்னால் சரி. இல்லை இப்போ அதாவது இப்போ நீங்கள் தான் இதை செஞ்சன்றக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது? இல்ல எனக்கு அது வேணாம் அது பிரச்சனை இல்லை கிருஷ்ணா. சரி ஓகே. அப்போ நான் லாஸ்ட் நம்பரை மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் 50,000 சொன்னீங்க, ஒரு 60 போட்டு விட்டீங்கன்னா சொன்னால் சரி. என்ன அப்புறம் நீ ஒரு 5 கோழிக்காண்டி இப்போ திருப்பி ஒரு ஆள்கிட்ட கேட்கிறா இல்லை? இல்ல நான் அது பிரச்சனை இல்லை, நான் போட்டு போடுறேன். சரி ஓகே. அப்போ நான் டீட்டெயில் அனுப்பிடுறேன். நான் இங்கே வீடியோஸை வந்து நிற்கிறேன், நான் ஆறுதல் அடிக்கிறேன். சாரி உங்களை குழப்பியிருந்தாலும். எனக்கு அப்போ நான் ஒரு நாள் அனுப்பினதில்லை. நீங்கள் எனக்கு எப்படி அனுப்புறோன்னு எனக்கு சொல்லி விடுங்க ஒருக்கா. முதலாவது காசு இருக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டில். ஆமாம் அது இருக்கு. 2வது அனுப்புகிற அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். ஓகே, அதுதான் நீங்க எனக்கு அனுப்பிவீங்கல்ல. அதை நான் அனுப்பினாண்டா நான் உங்களை போங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடிக்கிறேன்னா. சரி ஓகேம்மா. ஓகே பை பை. நிசாக்கா அந்த அக்கௌண்ட்டை வண்டி அனுப்பிடா சரியா? கோழி அலுவல் முடிஞ்சு கூட்ட பார்ப்போம். என்ன கூட்டுக்கும் பொடி எனக்கு காசு இருக்கிறாப்பா. ஆட்டோ மடிச்சலி கொண்டு வந்துட்டு தான் ஃப்ளைட் மாரி நம்மளும் 0 தானே வந்தது. தரங்க நீ என்ன ஆட்டோ நம்பர் பார்த்து வச்சுருந்தேயோ? அப்போ அம்மா தெரிஞ்சு அவனக்கா நல்ல கதை. சங்கானியமாக ஏங்க அப்புறம் இத்தனை கோழி காசா வருதுண்டா. இனியால கோழியோட உழுது வைப்பு வடிவா என்ன சொல்கிற உண்மையிலே வந்து வடிவா சிறப்பாக செய்யணும். உதவியல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இப்போ சங்கானியமாகவும் நாங்கள் என்ன சொல்கிறது நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார். இப்போ அன்றைக்கு நம்ம கதைச்ச மாதிரிக்கு மாதாந்த ஹெல்ப்பு 15,000, அதோட அந்த மாற்றுத்திறனாளிக்குரிய காசு தம்பிக்கு வாரது, அது நலம்புரி காசு, இனி கோழி முட்டை அது இதுண்டு கோழிக்கூடு வீடுண்டு பல 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 விஷயம் செஞ்சு கொடுத்துட்டோம். அப்போ சந்தோஷம். இனி அம்மாவோட வாழ்க்கை ஓகே அது ஓரளவு ஸ்டேபிள் ஆயிரும். என்ன தராங்க நீ ஸ்டேபிள்ண்டா என்ன சொல்லுவாப்பம் கட்டிக்காரின்னா பரவனா தெரியாடி. இப்போ அக்கினி என்ன சொல்லுவார் அக்கினி ஸ்டேபிள்ண்டா என்னடா? ஓ டேபிள் இல்லை ஸ்டேபிள் இல்லை பெரிய விரல். கட்ட விரலுக்கு ஸ்டேபிள் என்ன சொல்கிற? அது புறா சம்மந்தமே இல்லை அவனு சொல்கிற. ஏன் அப்படி சொன்ன நீ கட்ட விரல் உண்டு? இப்போ நான் என்ன சொன்னான் நம்ம இவ்வளோ உதவியும் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது. அது ஸ்டேபிள் அண்டு ப்ரொனன்சியேஷன் வேறு. அது இவைக்கு இடம் தெரியுமா மாறி விட்டுணுமா? அதுதான் வருது சாம்பார் தான். நான் சொன்னான் இப்போ இது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் வண்டியில். இது எப்படின்னா அந்த இடத்துக்குன்னு இடைவெளின்ற அப்புறமே தான் நாங்கள் இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் இனி சங்கானி அம்மாவோட வாழ்க்கை ஓரளவு ஸ்டேபிள் ஆயிரும். என்ன இது என்ன பூர்த்தி என்று சொல்லலாம், நிறைவாகிரும் என்று சொல்லலாம், பரிபூரணம் அடைஞ்சிடும். ஐயோ கடவுளே. அதுதான் காரும் ஆட்டோவும் வேற கல்யாணோட நினைக்கிறாங்க. ஏன்னா ஆனால் எப்படியும் ஆட்டோ தாண்டையே ஒரு ஹோலியன்லாம் கற்றுந்தானே இவ்வளோத்தால